கம்மியான பெயினோட நம்ம டெலிவரி ஆகிறதுக்கான ஃபுட் என்ன? சில நேரத்துல நமக்கு அந்த ஃபால்ஸ் பெயின் மாதிரி கூட இருக்கும். இது என்ன பண்ணுங்க, அந்த முருங்கைக்கீரையை எடுத்து, பச்சை முருங்கைக்கீரை அந்த ஹையஸ்ட் பாயிண்ட் அது கரெக்டா அந்த முடிகிற இடத்துல நம்ம ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா டெலிவரிக்கு முன்னாடி இந்த ஆசனங்கள் எல்லாமே நமக்கு ஒரு ப்ரிப்பரேஷனாகவே இருக்கும். ஹிந்து தமிழ் திசை நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு ஹாப்பி ஜேர்னி ஃபார் உமன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம 3rd ட்ரிமெஸ்டர்ல நெருங்கிட்டோம். ஸோ இப்போ இந்த நேரத்தில் நம்ம டெலிவரிக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம ரெடி ஆகிக்கணும், இப்போ என்ன மாதிரி உணவுகள்லாம் எடுத்துக்கணும், என்ன மாதிரி ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னாக்கா ஃபுட் ஃபார் ஈஸி டெலிவரி அப்படின்னு சொல்லக்கூடியது. இவ்வளோ நாள் நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்றது குழந்தைக்கும் தாய்க்கும் சேர்த்து நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்மளுடைய டெலிவரி ரொம்ப ஈஸியாக இருக்கணும், காம்ப்ளிகேட் ஆகாமல், அதே நேரத்தில் பெயின் கம்மியான பெயினோட நம்ம டெலிவரி ஆகிறதுக்கான ஃபுட் என்ன? இந்த நேரத்தில் நம்ம பப்பாளி நிறைய சாப்பிட்றது நல்லது. காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பதிலாகவே நல்லா ரைப்பன், அதாவது பழுத்த பப்பாளியாக நம்ம நல்ல ஒரு பவுல் ஃபுல்லாக பப்பாளி எடுத்துக்கலாம். நிறைய கீரைகள் சேர்த்துக்கிறது நல்லது. ஸோ எந்த அளவுக்கு பல்கியாக இருக்க ஃபுட், அதே நேரத்தில் ரொம்ப லாக்ஸேட்டிவாக இருக்குது அப்படின்றது முக்கியம். அந்த லாக்ஸேட்டிவ்னா நம்மளுடைய மலம் கழிக்கிறதுக்கு, நம்மளுடைய குடல் ஓட்டம் சீராக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய உணவுகள் அதிகமாக நம்ம சேர்த்துக்கிறது நல்லது. அது வாழைப்பழம் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி பப்பாளி பழம் சாப்பிடலாம், தர்பூசணி எடுத்துக்கலாம், கீரை வகைகள்லாம் சாப்பிடலாம். ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ட்ரிமெஸ்டர்ல இருந்தே கொஞ்சம் நட்ஸு, சீட்ஸு, இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம சாப்பிட்டுட்டு வரோம். ஸோ இந்த நேரத்தில் நம்ம இன்னும் கொஞ்சம் அயன் ரிச் ஃபுட்டாக, லைக் இந்த பேரிச்சம்பழம், காஞ்ச திராட்சை, ஒரு 10 காஞ்ச திராட்சையை ஒரு டம்ளர் தண்ணியில் நம்ம ஊற வச்சோம் அப்படின்னாக்கா அது நல்லா உங்களுக்கு அந்த ஊறினதுக்கு அப்புறமா நான் அதை சாப்பிடும் போது நமக்கு நல்ல ஒரு லாக்ஸேட்டிவாக இருக்கும். ஸோ இது நம்ம இந்த 1 வீக் முன்னாடி நமக்கு அந்த டியூ டேட் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த EDD அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேதிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலேருந்தே இந்த மாதிரி உணவுகளை நம்ம தினசரி நம்ம எடுத்துகிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. ரொம்ப ஸ்பைசியான ஃபுட்ஸை நம்ம அவாய்ட் பண்ணலாம். அதே நேரத்தில் நம்ம எண்ணெயில் பொரிச்ச உணவுகளையும் நம்ம தவிர்க்கலாம். இந்த நேரத்தில் தண்ணி நிறைய குடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இது கூட பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம அந்த டெலிவரி பெயின் நமக்கு ஆரம்பிக்கும். சில நேரத்தில் நமக்கு அந்த ஃபால்ஸ் பெயின் மாதிரி கூட இருக்கும். இது என்ன பண்ணுங்க, அந்த முருங்கைக்கீரையை எடுத்து, பச்சை முருங்கைக்கீரை அது ஒரு கைப்பிடி அளவுக்கு கீரையை எடுத்து கொஞ்சமாக கல் உப்போட சேர்த்து அது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம கசக்கும் போது அதுலேருந்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் அந்த சாறு வரும். ஸோ இதை நம்ம குடிக்கும் போது இது நமக்கு நல்லா யூட்ரைன் கன்ட்ராக்ஷனை ஏற்படுத்தும். ஸோ இந்த இதை நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு அந்த கன்ட்ராக்ஷன் ஏற்படுத்தும் போது நமக்கு அந்த டெலிவரி ஈஸியாகவும், பெயின் கம்மியாகவும், நம்ம நார்மலாக டெலிவரி ஆகிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். இந்த நேரத்தில் நம்ம என்னென்ன பயிற்சிகள் அதிகமாக பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலாசனம் நம்ம பண்ணலாம். இந்த மலாசனம் பார்த்தீங்கன்னா நம்ம 2nd ட்ரிமெஸ்டர்ல இருந்தே நம்ம பண்ணிட்டு இருப்போம். ஸோ இதை நம்ம இந்த டெலிவரி நியரிங்கில் நம்ம இதோடைய ஃப்ரீக்வன்சியை அதிகமாக்கும் போது அது நமக்கு அந்த பெல்விஸ் நல்லா லூஸ்னிங் பண்ணி அந்த டயாமீட்டரை நமக்கு நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுக்கும். இது கூட இந்த பத்தகோணாசனம், அதுக்கப்புறம் வீரபத்ராசனம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த லையிங்லேயே நம்ம லெக்கை நல்லா ரேஸ் பண்ணி, ஸோ நமக்கு பிளட் ஃப்ளோ டுவர்ட்ஸ் பெல்விஸ் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உத்தான பாதாசனம், இதெல்லாம் நம்ம பண்ணும்போது நம்மளுடைய பெல்விஸ் இன்னும் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகி இது எல்லாமே ஒரு ப்ரிப்பரேட்டிவ் ஆசனம். அதாவது டெலிவரிக்கு முன்னாடி இந்த ஆசனங்கள் எல்லாமே நமக்கு ஒரு ப்ரிப்பரேஷனாகவே இருக்கும். இது கூட பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸை நம்ம கொடுக்கலாம். இது நம்ம ரெகுலராகவே எடுக்கிறது மூலயமா நமக்கு அதுவும் நமக்கு டெலிவரிக்கு முன்னாடி லைக் அந்த பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்போ நமக்கு அது ஈஸியாக ஆக்கிறதுக்கு என்ன அப்படின்னாக்கா LI4 அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய ஆள்காட்டி விரல், கட்டை விரல், இந்த 2 விரலையும் நம்ம ஒன்று சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த நடுவில் ஒரு கோடு வருது இல்லை, அது கரெக்டாக
கரெக்டாக முடிகிற இடம், அந்த ஹையஸ்ட் பாயிண்ட், அது கரெக்டாக அந்த முடிகிற இடத்துல நம்ம வந்து ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா இது நம்மளுடைய யூட்ரைன் கன்ட்ராக்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணுது, அந்த பெயினோடைய சிவியாரிட்டியை வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ணுது, ஈஸி டெலிவரிக்கு வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இதை நம்ம செல்ஃபாகவும் எடுத்துக்கலாம். நம்ம அந்த இதுக்காக டெலிவரிக்கான ப்ரிப்ரேஷனில் இந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸும் வந்து நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இந்த டெலிவரி டைமில் அந்த லேபர் பெயினை வந்து நம்ம குறைக்கிறதுக்கு இன்னும் என்னென்ன வழிமுறைகள் அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம், நன்றி, வணக்கம்.